ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவ் வச்சு கூட்டு, பொரியல் அந்த மாதிரி தான் நம்ம பண்ணியிருப்போங்க. இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக சட்னி பண்ண போகிறேன். என் வீட்டில் இதை தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் கூட்டு, பொரியல் அந்த மாதிரி வச்சா கூட நிறைய சாப்பிட மாட்டாங்க. இதை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்களுமே ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டீங்க வீட்டில் அப்படின்னா, உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த சட்னி இல்லாமல் இருக்காது. வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக செஞ்சுருவீங்க. வாங்க ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு வாணலியை சூடுபடுத்திட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்கங்க. உள்ளங்கையில் கொஞ்சமாக நான் கடலப்பருப்பு சேர்த்துருக்குறேன். கடலப்பருப்பு எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேங்காய் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதனால் கடலப்பருப்பு கட்டாயம் சேர்க்கணும். நிறைய போட்டுற வேண்டாம். உள்ளங்கை எவ்வளோ பிடிக்குதோ அது அளவு மட்டும் போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு காரத்துக்கு ஒரு 5 வத்தல், மிளகாய் வத்தல் சேர்த்துருக்கிறேன். ஒரு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். 2 தக்காளி இதுலேயே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோன்னு வெட்டி வச்ச காயை இதில் சேர்த்துக்கலாங்க. காயை சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விடுங்க. ஏற்கனவே இது தண்ணி காய் அப்படிங்கிறனால ரொம்ப தண்ணி விட்டு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போமே கல் உப்பு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பொடி உப்பு கூட சேர்த்துக்கலாங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸில், ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸில் நான் புளி சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு கொஞ்சம் வேக விடுறேன். கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் வேக விட்டுருப்பேன். லைட்டாக தண்ணி தொளிச்சிட்டு வேக விட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளோட சட்னி இப்போ நொடியில் ரெடி ஆயிரும். வதக்கி வச்ச பொருட்கள்லாம் ஆறுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துட்டிங்க அப்படின்னா நமக்கு சட்னி ரெடி ஆயிருங்க. ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துக்கோங்க. டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அடுத்த சட்னி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு வாணலியை சூடுபடுத்திக்கோங்க. கொஞ்சமாக 2 ஸ்பூன் எள் சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 பல் பூண்டு இதுலேயே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை மிளகாவை 2ஆக கீறிட்டோ அல்லது 2ஆக கட் பண்ணிட்டோ சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. 2 தக்காளி இதுலேயே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். ஓரளவுக்கு அந்த பச்சை மிளகாய் கலர் சேஞ்ச் ஆனோன்னு கடைசியாக இந்த மல்லி இலை ஒரு கைப்பிடி சேர்த்துட்டு கருவேப்பிலையுமே சேர்த்துருக்கேங்க. அதுவும் ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. எல்லாம் ஒன்றா வதங்கி வர்றப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி சேர்த்துக்கோங்க. கடைசியாக இதை எல்லாமே வதங்கி இறக்க போகிற ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்கங்க. அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், எல்லாமே ஒன்றா கலந்துட்டிங்க அப்படின்னா ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் மிக்ஸி ஜாரில் ஆறணுன்னு அரைச்சிக்கோங்கங்க. ஒரு தாளிப்பு மட்டும் கொடுங்க. அவ்வளோதாங்க. எத்தனை இட்லி சாப்பிட்டீங்கன்னு உங்களுக்கே கணக்கு இருக்காது. 2 சட்னியுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். சவ் சட்னி ஒரு டேஸ்ட்டு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம காய் மட்டும் சேர்த்துட்டு தக்காளி, பச்சை மிளகாய், தேங்காய் இது மட்டும்தான் அதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். என்னடா சட்னி வைக்க வீட்டில் பெருசாக காய் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு இந்த சட்னி கை கொடுக்குங்க. 2 சட்னியுமே அடிபோலியாக வரும். காய் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நம்ம சட்னியாக பண்ணி கொடுக்கும்போது குழந்தைகளுமே விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே கௌசிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் கொடுங்கங்க. எத்தனையோ பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருக்குங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே வெரைட்டியான சட்னிலாம் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. தேவை அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பாய்.